தயவின் நிழல். உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நிழல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் संतोषम अடைகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हार्दिक शुभकामनाएं। दया की छाया में इस कार्यक्रम के द्वारा आप सबों के साथ मिलने के लिए मैं बहुत खुश हूँ. இப்பொழுது நம் வசனத்துக்கு நேராக நம்முடைய தியானத்துக்கு திருப்புவோம். நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு சோதனையில் வெற்றி பெறுவது எப்படி. आज हम वचन के द्वारा परीक्षा में कैसे सफल हो सकते हैं. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 17, 18, 19 ஆகிய வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனு குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பவனியாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். इब्रानी की पुस्तक 11 अध्याय वचन 17, 18, 19 हम पढ़ते हैं. अब ध्यान से सुनिए. विश्वास से ही इब्राहिम ने परखे जाने के समय में ईसा को बलिदान चढ़ाया और जिसने प्रतिज्ञाओं को सच माना था और जिससे यह कहा गया था कि ईसाक तेरे वंश कहलाएगा, वह अपने एकलौते को चढ़ाने लगा क्योंकि उसने विचार किया कि परमेश्वर सामर्थी है कि मरे हुओं से वह जिलाए. सो उन्हीं से दृष्टांत की रीतिस पर वह उसे फिर मिला. இங்கு நாம் ரெண்டு விதமான சோதனைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவனால் அனுப்பப்பட்ட சோதனைகள். ஆபிரகாம் தேவனாலே சோதிக்கப்பட்டான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 இப்படியாக சொல்லுகிறது. இந்த காரியம் நடந்த பின்பு देवन आब्राहमे शोधितार. यहाँ की दो तरह की परीक्षाओं के बारे में हम देखते हैं. सबसे पहले परमेश्वर द्वारा भेजा गया परीक्षा. उत्पत्ति 22 अध्याय वचन 1 में ऐसा लिखा है, इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने इब्राहिम को यह कहकर परीक्षा रखा. இரண்டாவது சோதனை என்னவென்றால் நம்முடைய சுய இச்சையினால் வரும் சோதனை. நம்முடைய சுய இச்சையினால் வரும் சோதனைகள் அது எந்த விதத்திலும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. அவைகள் நமக்கும் மற்றவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கலகத்தை உண்டாக்கும். यहाँ पर दूसरी अभिलाषा मनुष्य के द्वारा खुद ही पड़ता है. हमारे खुद की अभिलाषा जो परीक्षा आती है वह किसी भी तरह आशीष नहीं मिलती है क्योंकि वे दूसरों को परेशानी और मुसीबत में ले चले जाती है. நாம் எந்த அளவுக்கு மாம்ச இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் நமக்கு உண்டாகும். जिस तरह से हम अपनी अभिलाषा को जगह को देंगे उसी तरह परीक्षाएं बढ़ते ही जाएंगे. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. याकूब के पुस्तक में 1 अध्याय वचन 13 में ऐसा लिखा है, जब किसी परीक्षा में हो तो वह यह न कहे कि मेरी परीक्षा परमेश्वर की ओर से होती है, क्योंकि ना तो बुरी बातों से परमेश्वर की परीक्षा हो सकती है और ना वह किसी की परीक्षा आप करता है. உதாரணமாக சிம்சோனுக்கு வந்த சோதனைகள் தன்னுடைய சுய இச்சையினால் வந்ததான சோதனைகள். கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். यहाँ पर सिमसोन के बारे में उदाहरण के रूप में हम देखते हैं, परमेश्वर ने सिमसोन के बारे में एक बहुत बड़ा योजना बनाया रखा था. जैसे कि அவன் பிறப்பதற்கு முன்பதாக அவனுடைய பிறப்பை குறித்தும் அவன் வளர்க்கப்பட வேண்டிய விதத்தை குறித்தும் கர்த்தர் அவன் பெற்றோருக்கு அறிவித்திருந்தார். यहाँ पर जन्म होने से पहले ही उसके पैदाइश वह किस प्रकार बढ़ेगा, इस सारी चीजों की बातें उनको माता पिता को कहे रखे थे. ஆனால் அவனோ தன் வாழ்நாள் முழுவதுமாக தன் சுய இச்சை
இச்சைக்கு இடம் கொடுத்து, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து அதிலிருந்து மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவன் என்ன பண்ணானா, தேவனுடைய திட்டத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கவில்லை. அது நிறைவேற்றாமல் போய்விட்டது. परमेश्वर उन्हें अपने सारी खुद की अभिलाषाओं कर वह जीवन में लगे सारी परेशानी की वजह से वह परमेश्वर की योजना में சஃபல் नहीं हुआ. தேவன் அவனை இஸ்ரவேலின் அதிபதியாக, அவனை ராஜாவாக்க வேண்டும், அதிபதியாக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆனால் அவன் அந்த ஸ்தானத்திலிருந்து நிலை நிற்கவில்லை. परमेश्वर उन्हें इस्राएलियों के अधिपति बनाने के लिए वह उन्हें बुलाया, लेकिन फिर भी वह उसमें से कायम नहीं रह पाया. முடிவில் தன் சத்துருக்களோடு தன்னை மாய்த்து கொண்டான். आखिर में वह अपने शत्रुओं के साथ में वह मारा गया. நாம் கர்த்தரோடு நடக்கும்போது அவரால் நமக்கு சோதனைகள் நமக்கு ஆவிக்குரிய உயர்வை தருகிறது. हम परमेश्वर के साथ चलने समय हमारी जो परीक्षाएं हैं हमारी भलाई के लिए होती है. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் अன்பு கூறுவோருக்கு जीव किरीटத்தை பெறுவான். याकूब में, वही हिंदी में हम पढ़ते हैं, याकूब पहला अध्याय वचन 2, 3 और 12 वचन में ऐसा लिखा है, ए मेरे भाइयों, जब तुम नाना प्रकार की परीक्षाओं में पढ़ो तो इसके पूरे आनंद की बात समझो, यह जानकर के तुम्हारे विश्वास के परखे जाने से धीरज उत्पन्न होता है. धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, वह खरा निकलकर जीवन का मुकुट पाएगा, जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों को दी है. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, தேவன் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்ததினால் தான் அவன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அது அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய உயர்வை கொண்டு வந்தது. इब्रानी 11 अध्याय वचन 17 में ऐसा लिखा है, इब्राहिम ने परमेश्वर की सच्चाई के साथ चलने के कारण वह अपनी परीक्षा एकलौते पुत्र को वह परीक्षा में दिया. यह एक आत्मिक प्रकार के एक आशीष पाते हैं. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சோதனைகள் எப்படிப்பட்டவைகள்? நாம் ஆபிரகாமை போல, நம் கர்த்தர் ஆபிரகாமை போல உண்மையாய், கர்த்தருக்கு உண்மையாய், அவரை நேசித்து கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் நடக்கும் பொழுது சில சோதனைகள் வருகிறது. அப்படிப்பட்ட சோதனைகளில் நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் சிம்சோனை போல பலவிதமான சுய இச்சையினால, இல்ல அதில் அகப்பட்டு கொண்டு இதனாலே நாம் அதில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இதனாலே மற்றவர்களையும் அவர் அழிவுக்கு நேராகவும் தன்னையே அழிவுக்கு நேராக கொண்டு வரும். எதன் மேல் நாம் இச்சையா இருக்கிறோம்? ஆகாரத்தின் மேல் இச்சையா? பணத்தின் மேல் இச்சையா? ஆபரணத்தின் மேல் இச்சையா? இல்லை கண்களின் இச்சையா? இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல இச்சைகளிலே இன்றைக்கு பிசாசானவன் நம்மளை இழுத்து தள்ளி கொண்டு போகிறான். यहाँ पर ऐसे लिखा है, इब्राहिम परमेश्वर की तरह सच्चाई के साथ वह जीवन बिताने के समय में जो परेशानी आए, उन परेशानी से उस परेशानी में आप है क्या? या सिमसोन की तरह जो अपनी अभिलाषों की इच्छा में खींचकर उनसे आप आके उस पर मिट गए हैं. हमारी लालसा किस प्रकार है? खाना की, आहार की लालसा है, गहने की लालसा है, या कपड़ों की लालसा है? किस प्रकार के लालसा में आप भटके हैं? अगर इस पे है तो एक ही रास्ता है, परमेश्वर के सामने आप अपने आप को अर्पण करने के समय परमेश्वर आपको सही रास्ता में दिखाएगा. கர்த்தரால் உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனைகள் யாவும் அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. परमेश्वर के द्वारा जो प्रतिज्ञा परीक्षाएं आती हैं वह बहुत ही कीमती है. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 7, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் महिमे उंडाग कानपड़ुम. पहला पत्रस 1 अध्याय वचन 7 में ऐसे लिखा है, और यह इसलिए है कि तुम्हारा परखा हुआ विश्वास जो आग की तरह वे नाशमान सोने से भी कई अधिक बहुमूल्य है, यीशु मसीह को प्रकट होने पर प्रशंसा और महिमा और आदर का कारण ठहरे. பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த யோசேப்புடைய நேரிட்ட சோதனைகள் பெரும்பாலும் அது விசுவாசன் சோதனையே. அவைகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற பின்பு அந்த உலக வல்லரசாய் திகழும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் ராஜாவாய் திகழ்ந்தார் யோசேப்பு. पुराने नियम के समय में यूसुफ परीक्षा के द्वारा ही विश्वास की परीक्षा में पाया गया.
इन सारे कामों में मिस्र देश में एक बड़ा राजा के रूप में वह मनाया गया. எகிப்தின் அதிபதி என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் சொல்வோம் என்றால் பாவத்தின் மேல் ஆளுகை செய்பவன் என்று அர்த்தம். मिस्र देश के अधिपति का मतलब यह है, आत्मिक तौर से कहेंगे तो पाप के ऊपर अधिकार पाने का कार्य है. நாம் யோசேப்பை போல எகிப்தின் மேல், அதாவது பாவத்தின் மேல் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோமே என்று சிம்சனை போல இச்சைகளில் ஆட்கொள்ளக்கூடாது. हमें यीशु मिस्र में यानी पाप के ऊपर अधिकार करने के बजाय सिमसोन की तरह पूरी अभिलाषा में नहीं फंसना है. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். रोमियो 13 अध्याय वचन 14 में ऐसे लिखा है, प्रभु यीशु मसीह को पहन लो और शरीर की अभिलाषाओं को पूरा करने का उपाय न करो. எபிரேயர் அதே திருப்பி மறுபடியுமாக நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 17 இப்படியாக இருக்கிறது, விசுவாசத்தால் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அவன் தனக்கு வந்த சோதனையில் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்ததினால் அவன் சோதனையிலிருந்து வெற்றி பெற்றான். ஆபிரகாம், நம்முடைய சோதனையில் நாம் வெற்றி பெற வழிமுறை இதுவே. நாம் இந்த சோதனையை நாம் சந்திக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? इब्राहिम ने परीक्षा में हमें सफल मिलना है तो हमें क्या करना है? अगर हम परीक्षा में आते हैं तो इससे किस तरह हम बाहर निकलेंगे? நம்முடைய ஈசாக்கை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஈசாக்கு நம்முடைய சுய சித்தமாக இருக்கலாம், நம்முடைய சுய திட்டமாக இருக்கலாம். கர்த்தரை பார்க்கிலும் வேறு யாராவது மேல், வேறு நபர் மீதாவது, வேறு பொருட்களை மேலாவது நாம் அதிக ஆசைகளையும் விருப்பங்களை கொண்டு இருக்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? ஐயோ ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, காவல் நிலையத்தில் எங்களை வெளியே கொண்டு வாருங்க என்று ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்கள் கர்த்தரை அந்த நேரத்தில் பாடி துதித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தரே அவர்களை இறங்கி வந்து அவர்களை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை பாருங்கள். அவர்கள் என்ன மூன்று வாலிபர்களாக இருந்தார்கள். அவர்கள் 7 மடங்கு அக்கினியிலே சூடாக்கப்பட்ட 7 மடங்காய் சூடாக்கப்பட்டு இருந்த அக்கினியிலே போட்ட பொழுது கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அழுது புலம்பவில்லை, எங்களை காப்பாற்றும் என்று கதறவில்லை. மாறாக அவர்கள் அந்த அக்கினிய சூளையிலே அவர்களை கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தரே இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றினார். यहाँ पर हम देखते हैं पौल और सीलास जब बंदीगृह में डाला गया उस समय में उसने परमेश्वर मुझे बचाइए, मुझे यहाँ से बाहर निकालिए ऐसे कोई प्रार्थना नहीं किया, बल्कि परमेश्वर की स्तुति करते रहे, वह निरंतर स्तुति करते रहे. यहाँ पर क्या हुआ मालूम है? जैसे वह स्तुति करने लगा, परमेश्वर खुद आकर उन्हें अद्भुत रीति से बाहर निकाला. सातराक, मेशक, आबेदनेगो जवानों ने उन्होंने क्या किया? उन लोगों ने 7 गुना आग में उन्हें डाला गया, फिर भी उन्होंने वहाँ पर परमेश्वर मुझे इस आग से बचाइए कर वो लोगों ने चिल्लाया नहीं, वहाँ आंसू नहीं बहाया, बल्कि उन्होंने परमेश्वर की स्तुति गान किया. फिर क्या हुआ मालूम है? उस समय में परमेश्वर खुद वहाँ पर आकर उनको उन आग से बाहर निकलकर अद्भुत रीति से बाहर निकाला. தானியேலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், சிங்க கெபியில் தானியேலை போட்டார்கள். போடப்பட்ட நிலையிலே அவர்கள், ஆண்டவரே, தானியேல் கதறவில்லை, ஆண்டவரே இந்த சிங்க கெபியிலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு தானியேல் ஜெபிக்கவில்லை. மாறாக அந்த நேரத்திலே கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருந்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் அவனை அற்புதமாய் வெளியே கொண்டு வந்தார். दानियल के बारे में आप जानने से पहले सिंह की गुफा में डाला गया. उस समय में दानियल ने यह नहीं कहा परमेश्वर मुझे बचाइए, यहाँ से बाहर निकाले करके वह रोया नहीं, वहाँ पर चिल्लाया नहीं, बल्कि परमेश्वर की स्तुति प्रशंसा है. इसका कारण क्या हुआ? परमेश्वर ने उन्हें अद्भुत रीति से बाहर निकालाया. உங்களுடைய ஈசாக்கை இப்பொழுதே பலிபீடத்தின் மேல் அர்ப்பணித்து விடுங்கள். கேள்வி ஒன்று நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் சோதனைக்கு ஒரு முடிவு வரும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீங்கள் காண்பீர்கள். अगर आप ऐसे इन परिस्थिति में है तो आप क्या करना है?
किसी भी प्रश्न नहीं पूछे, परमेश्वर को अपने आप ही आप अर्पण करके देखिए। उस समय में परमेश्वर आपके जीवन में एक आत्मिक ऊंचाई प्राप्त करेगा। இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டதான சோதனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை முழுவதுமாக அவளிருந்து விடுவிடுத்து உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் இப்பொழுது தலைகளை தாழ்த்தி உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நாளுக்காக நன்றி. சோதனைகளிலிருந்து இப்படியாக அகப்பட்டிருக்கிறதான எங்கள் ஜனங்களை நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவங்க எப்படிப்பட்ட சோதனையில் வழியாக இருந்தாலும் அவர்களை நீர் வழி நடத்த, அவர்கள் அதிலிருந்து சோதனையிலிருந்து வெளியில் கொண்டு வர உம்மால் ஆகும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போகிற உமது கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, मैं स्तोत्रिக்கிறேன் ஆண்டவரே. प्यारे प्रभु, यहाँ पर जो जो ये वचन सुन रहे हैं, इन सारी परीक्षाओं से दूर कर इनके आत्मिक रीति से उन्हें पूरे बल और सामर्थ्य दीजिए। प्रभु यीशु मसीह के नाम से मानते हैं, सुन और ग्रहण कर, आमीन। गॉड ब्लेस यू। Yeah.